கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிறு காலை ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு என்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வசனம் அழகா சொல்லுது, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். ஆண்டவர் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லோருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்து யாராவது பார்த்து கொண்டிருப்பீங்க, ஆனால் உங்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. எல்லோருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். ஆமென். இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நம்மளை குற்றப்படுத்துகிறதாய், நம்மளை கஷ்டப்படுத்துகிறதாய், துக்கப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒருவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைகளை கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உமக்கு மாத்திரமே மகிமை, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் சபைகள் கூட பண்ணலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிப்பதை, நாங்கள் உம்மை உயர்த்துவதை ஆண்டவரே ஒருபோதும் நிறுத்தாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபைகள் ஆண்டவரே, எங்களோட வீடுகள் சபைகளாய் மாறினதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. துதி எல்லாமே ஆண்டவர் ஒருவருக்கு தானப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கிருபையா இருக்கிறதுக்கு நன்றி. உடைய பரிசுத்தம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தம் அடையறதுக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
தேவன் நாம் மகிமைப்படுவதாக. குடும்பமாய் உட்கார்ந்து தேவனை ஆராதிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் புகழையும் ஆண்டவருக்கு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போறோம். உற்சாகமா ஆராதிங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. முதலாவதாக சிலுவை நிழலில் அனுதினம் அடியா என்ற பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நினைத்து, நமக்கு கொடுத்த விடுதலையை நினைத்து ஆண்டவருக்கு உயர்த்தி, ஆண்டவரை உயர்த்தி சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாடிடுவே. ஆஹா, சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாடிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் கொடுத்த அப்பா விடுதலைக்காக நன்றி. கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுவோமா? சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாடிடுவே. பாவ வார சுமையதால் சோர்ந்து தளர்ந்தது ஜீவியமே. பாவ வார சுமையதால் சோர்ந்து தளர்ந்தது ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் தந்ததினா. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் தந்ததினா. இலை பறையாது மேலோகம், இலை பறையாது மேலோகம். ஏவுவை பறந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம். சொல்லுங்க அப்பா, உம்முடைய சிலுவையில சாய்ந்தாண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்புல சாய்ந்தாண்டவர், உம்முடைய மார்புல சாய்ந்தாண்டவர், நாங்கள் இளைப்பாறப்பா. எவ்வித கொடிய இடருக்கும். சொல்லுங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கனால அப்பா, உம்மை சார்ந்து இருக்கனால பயப்பட மாட்டேனே. கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் யாகுலம் வந்தா உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே சார்ந்து இருக்கும்போது ஆண்டவரே, அலை மிக மோதிடும் அண்ணா, அலை மிக மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடி. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுவோமா? ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நிழலில் அனுதினம் அடி சாய்ந்திலை பாடிடுவே. ஆஹா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடி சாய்ந்திலை பாடிடுவே. ஆஹா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடி சாய்ந்திலை பாடிடுவே. ஹல்லேலூயா. சிலுவை நிழலில் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கும்போது, இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. நீ செய்த நன்மைகள் ஏராளம் இருக்க மௌனமா இருக்க மாட்டோம். உம்மை துதிக்கையிலே ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பீங்க. விசுவாசி இந்த பாடலை பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்மைகள் ஏராளம் இருக்க மௌனமாயிருக்க மாட்டேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம் இருக்க மௌனமாயிருக்க மாட்டேன். துதிக்கையிலே உம்மை துதிக்கையிலே எரிகோ இடிக்கிறதே. துதிக்கையிலே உம்மை. சொல்லுங்க வாய்களை திறந்து. துதிக்கையிலே துதிக்கையிலே உம்மை துதிக்கையிலே எரிகோ இடிக்கிறதே. துதிக்கையிலே உம்மை துதிக்கையிலே யோர்தான் விலகிடுதே. அல்லேலூயா பாடிடுவே அப்பா.
அல்லேலூயா பாடிடுவே, அப்பாவை துதித்திடுவே. இதுவரை உதவின எபினேசர் இருக்கையில் சோர்ந்து போக மாட்டேன். குறைவுகள் நிறைவாக்கும் என்னேசு இருக்கையில் கலங்கிடவே மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால அப்பா, நீர் எனக்கு உதவி செய்த ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டபடியால் ஆண்டவரே உயர்த்துகிறோம். குறைவுகள் நிறைவாக்கும் என்னேசு இருக்கையில் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா பாடிடுவே. நல்ல வாய்களை திறந்திருந்தார் ராபா மாலா சிவிரிவு. உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பாடிடுவே, அப்பாவை துதித்திடுவே. ஜீவனை கொடுத்திடும் நல்மேய்ப்பர் இருக்கையில் சோர்ந்து போக மாட்டேன். மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்து எனக்காக ஜீவிக்கிற தேவனே, ஜீவனை கொடுத்திடும் நல்மேய்ப்பர் உயர்த்துகிறோம். போக மாட்டேன். மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு இருக்கையில் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா பாடிடுவே, ஆண்டவர் உயர்த்துங்க உயர்த்துங்க. அப்பாவை ராபா மாலா சிவிரிவு. அல்லேலூயா பாடிடுவே அப்பாவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடிடுவே, அப்பாவை துதித்திடுவே. அல்லேலூயா. நாளைய தினத்தை அப்பாவை துதித்திடுவே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வான். எல்லாம் வாயில தந்த சொல்லுவோம். நாளைய தினத்தை தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வான். எல்லாம் பார்த்துக் கொள்வான். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வில் பலனானார். யாருக்கும் மஞ்சினே, அல்லேலூயா, யாருக்கும் மஞ்சினே. நாளைய தினத்தை சொல்லுங்க வாய்களை திறந்து, எதை குறித்தும் பயப்படாத ஆண்டவரே, நீர் என்ன பார்த்துக் கொள்வீங்களே. எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை நல்ல வாய்களை தந்து பயமில்லை ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதனால் ஆண்டவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயம் சொல்லுங்க ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதனால எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டோமே, இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, நீர் சிந்தின ரத்தத்தினால, நீர் எங்களை கழுவப்பட்டதனால் ஆண்டவரே, நீர் எங்களை ரத்தத்தால் கழுவதினால் ஆண்டவரே ரத்தத்தால் அழகை பிடி நின்று நல்ல வாய்களை திறந்து சொல்லுவோமா. திரு ரத்தத்தால் அழகை பிடி நின்று ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க.
சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. நீங்க ராதா ராபா மாலாஷ்மி நிரம்பு ஆண்டவரே, உங்க ரத்தத்துல இருக்க விடுதலை, உங்க ரத்தத்துல இருக்க வல்லமை ஆண்டவரே, ரத்தம் ஜெயம், ரத்தத்துல இருக்க வல்லமை விடுதலை ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருல இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நீர் சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையால மாத்திரமே. துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துல இருக்க வல்லமை, உம்முடைய ரத்தத்துல இருக்க வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் சந்திக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நன்றி ஆண்டவரே, ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா? உடன் சொல்கிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தி சொல்லுங்க ஆண்டவரே, முடிச்சு போனதை யோசிக்காமல் ஆண்டவரே, பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்வி, சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்வி, சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நல்ல வாய்களை திறந்து உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. மனதுடன் முழு மனதோடு ஆண்டவரே, குடும்பமாய் சபையாய் உம்மை ஆராதிக்கிறோம். மன நிறைவுடன் சொல்லி நன்றி, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்க முடிந்து போனதை நினைக்க கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்ய போற ஆண்டவரே புதிய காரியத்தை நோக்கி ஆண்டவரே, புதிய காரியத்தை விசுவாசத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளை எங்க மாற்றுக்கப்பா. ஆண்டவரே, நீர் செய்கிற எல்லா நன்மைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா.
உம்மை துதிக்கத்தக்கதா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே முழு இதயத்தோடு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ துதிக்கிறோ. வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ உம்மை உயர்த்துகிறோ. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தான். சொல்லுங்க ஆண்டவரே, நீர் மாத்திரமே. அப்பா, என்னுடைய உறைவிடமே நீர்தான் ஆண்டவரே. என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோ வணங்குகிறோ போற்றுகிறோ உயர்த்துகிறோ. வாழ்த்துகிறோ வணங்குகிறோ வாழ்வே போற்றுகிறோ உயர்த்துகிறோ. எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ. ஆண்டவரே உம்மை மாத்திரமே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரமே ஆண்டவரே. நீர் ஒருவரே அப்பா. நீர் ஒருவரே நல்லவர். நீர் ஒருவரே சிறந்தவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே அன்புள்ளவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே. ஆண்டவரே புதிய காரியங்களை செய்கிற தேவன் இருக்கீங்க அப்பா. அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வே வழியே ஆண்டவரே. எல்லா பயங்கள் நீங்கும்படி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் நீங்கும்படி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம். வணங்குகிறோம். எங்கள் வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம். பிதாவே, உம்முடைய கரங்களை எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வருத்தத்தோட பாரத்தோட பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மேல ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வீடுகள் ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க வல்லத்துக்கு. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். வார்த்தைக்காக ஆயத்தமா இருங்க. தேவன் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் நாம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து கர்த்தருடைய செய்தி கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் இப்படியாக கர்த்தரை வீட்டில் உட்கார்ந்து பாடி துதிக்கிறோம். நீங்கள் இந்த காணொலி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கர்த்தருடைய பாடலையும் துதியையும் பார்க்குறீங்க, தேவ செய்தி கேட்குறீங்க. இன்னைக்கு எப்படி சபையில் நம்ம கர்த்தரை எப்படி பயபக்தி ஆராதிப்போமோ அதே போல் காலையில் எழுந்து நல்லா குளித்து நல்லா நீட்டாக உட்காந்து 8:30 மணி ஆனால் உட்காந்து நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். 1 மணி நேரம் தான் இது. நல்லா உட்காந்து முழங்கால் படிக்கிட்டோம், நின்று கண்களை மூடி பாடி துதித்து ஆராதித்து
வேறு கர்த்தருடைய வார்த்தைக்கு வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வரும்போது பயபக்தியோட குடும்பமாக உட்கார்ந்து தாய் தகப்பன் பிள்ளைங்க பரம்பரோடு உட்கார்ந்து வார்த்தையை கேட்கணும். ஏனென்றால் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உலகத்தில் கொடிய பயங்கள் இருக்கிறது, பயமான காரியங்கள் இருக்குது. ஆகவே இந்த பயத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர்னால் வார்த்தை தருகிறார். ஆகவே நான் எப்படி பயத்தை ஜெயிக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நம்ம கர்த்தருடைய அந்த பயத்தை கர்த்தருடைய நாமத்தை ஜெயிப்போம் என்று. ஆகவே அந்த வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறங்க தாவே. எல்லாரும் முடி பாடி துதித்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி கத்தாவே. அப்பா சோத்திர கத்தமுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. கத்தாவே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து அந்த முழு வெற்றி கத்தாவே, அந்த முழு ஜெயத்தை கத்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வரும் எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளி கத்தாவே அப்பா ஜெயமாய் வாழ, மகிழ்ச்சியாக வாழ, சந்தோஷமாக வாழ, தைரியமாய் வாழ கத்தாவே. எல்லாவற்றையும் கத்தாவே அப்பா ஜெயமெடுக்கிற, போரிட்டு ஜெயமெடுக்க, வார்த்தையை கொண்டு இப்படி வல்லமைகளை போரிட்டு ஜெயமெடுக்கிற அந்த கிருபையின் அபிஷேகத்தால் எங்கள் நிரப்பை ஜெபிக்கிறேங்க தா. எங்களோட பேசுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் வசனம் 18. 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இந்த காலவேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தேவ ஆராதனைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய ஆவியாக நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆகவே இந்த நாள் கர்த்தருடைய காத்திருந்தப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை பயமில்லாமல் வாழ்வது எப்படி. அதான் இன்றைக்கு உலகமெங்கும் பயம். என்ன பயம்? வியாதி பயம், கொரோனா பயம். கவனிங்க, கொரோனா பயம் ஒரு பக்கம் இருக்குது, கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒரு பயம் இருக்குது, கொரோனா எந்தெந்த வீட்டில் வந்ததோ வராதவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலான காரியத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் கவனிங்க, நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி என்று அவங்களுக்கு பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ இந்த முழு ஊரடங்கு உத்தரவுக்கு பின்பு முழு உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மனது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெரிய மன அழுத்தம், ஒரு பெரிய மன சோர்வு, ஒரு பெரிய மன பயம், ஒரு பெரிய மன கலக்கம். அது மட்டுமல்ல, மனதில் ஒரு பெரிய என்ன சொல்ல, ஏதோ பாரத்தை வச்சு ஒரு பாரம் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் வந்திருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்குது, ரட்சிக்கப்படாமல் இருக்குது, படித்தவங்களுக்கு இருக்குது, படிக்காமல் இருக்குது, ஏழைக்கு இருக்குது, பணக்காரனுக்கு இருக்குது. கவனிங்க, அப்போது இந்த உலகத்தை இதெல்லாம் வரும் என்று தெரிந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து ஜெயமெடுத்திருக்கிறார். கவனிங்க, அந்த ஜெயமெடுத்த கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுறவர் பூர்ணப்பட்டவர் அல்ல. அப்போ கவனிங்க, இந்த பயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஆரம்பமாகுது? பயம் கவனிக்க வேண்டும். எப்பொழுது அதாவது தேவன் படைத்த படைப்பில் ஆதாமை படித்து ஆதாமுக்குலேருந்து ஏவாளை எடுத்து ஆதாமுக்கு துணையாக கொடுத்து அவங்கள ஒரு பெரிய தோட்டத்தில் வச்சு அந்த தோட்டத்தில் இப்படி சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அது மட்டுமல்ல, கவனிங்க, ஒரு தோட்டத்துக்கு 4 நதி பாய வச்சுருந்தார். கவனிக்க வேண்டும். அது குளிர்ச்சியான இடம். கவனிக்க வேண்டும். நம்ம மனிதனுடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் ஒத்துக்காது, ரொம்ப சூடு ஒத்துக்காது. குளிரார் காலத்தில் அந்த வீடெல்லாம் ஹீட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம நாடு போன்ற ஹீட் ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உடல் படைக்கும் போது கற்றுப்பாருன்னா நல்ல சொகுசாக வாழ்வதுக்கு படைச்சிருக்கிறார். சொகுசா, அதான் சொகுசோடு ஏதன் என்பது சொகுசில் வச்சுருந்தார். எப்படி வச்சுருந்தார்? கவனிங்க, இவன் வேலையே செய்ய வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் அவரே எல்லா பழங்களாக கொடுத்தாரு. கவனிங்க, அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட பேசியிருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா, நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கன்னா பழங்களை மட்டும் சாப்பிடு, எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது. அப்போ கவனிங்க, நோயற்ற வாழ்வுக்கு கடவுள் நம்ம ஆதி மனிதனை படைச்சு அந்த நோயற்ற வாழ்வு கொடுக்கும்போதே பழங்களை கொடுத்து இதை என்ன பராமரிப்பா அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்துட்டு போனால், கவனிங்க, எப்போ
அதான் அப்படி கொஞ்சம் விலகி போனாலும் இந்த கொஞ்சம் அப்படி வேலை செய்ய போனால் இந்த அம்மா வந்து யார் வஞ்சிச்சுட்டா? சாத்தான் வஞ்சிட்டான். கவனிங்க, சாத்தான் எப்போதுமே மிகைப்படுத்தி காமிப்பான். இந்த உலகம் கவனிங்க, இந்த உலகத்தில் எதையுமே மனுஷன் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்து உலகத்தை ஏதோ செய்து சாதிக்கிறது போல் ஆணு பெண்ணு ஓடுற ஓட்டம் என்ன, ஆணு பெண்ணு நடக்கிற நடை என்ன, ஆணு பெண்ணு கவனிங்க என்ன விதம் ஆவேசம், வீராவேசம், சண்டை, குஸ்தி எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எதையோ கொண்டு வந்தோம், கொண்டு வரமா, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா வருத்தம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா சஞ்சலம், ஆனாலும் கோபம், ஆனாலும் பகை, ஆனாலும் எப்படி பலவிதமான காரியம். இதுக்கெல்லாம் மூல காரணம்னா அங்கே தான் ஆரம்பிச்சிது. அப்போ எங்கே பயம் சாத்தானிட்டு வருது. எப்படி வருதுக்கு அப்படிங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் வந்து தினந்தோறும் ஆதாமோடும் ஏவாளோடு பேசுவார், தினந்தோறும் அவங்க கூட உலாவுவார். கவனி, நம்முடைய ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. அவர் படைத்தவர், நாமெல்லாம் படைப்புகள், படைப்போடு அனுதினமும் பேசி உலா விரும்புகிறார். கவனி, அப்போ நம்மோடு தேவன் ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். நம்மோடு அவருடைய அந்த உறவு வைக்க விரும்புகிறார். என்ன உறவு என்றால் நானும் அவரும், அவரும் நானும். அப்போ அவர் தினந்தோறும் எனக்கு ஆலோசனை கொடுத்து இந்த உலகத்தை வாழ்வதற்கு அவர் விரும்புகிறார். நான் தினந்தோறும் அவருடைய ஆலோசனை கேட்டு இந்த உலகத்தை வாழ வேண்டும் நான் விரும்பணும். அப்போ அவருடைய ஆலோசனை கேட்டு வாழ்வேன் என்றால் தினந்தோறும் அவரோட ஐக்கியமாக இருக்க முடியும், அவர் நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியும். இந்த உறவை கெடுப்பது தான், இந்த ஐக்கியத்தை கெடுப்பது தான் பிசாசோட பெரிதான திட்டம். அதை அழகாக என்ன பண்ணுறது தெரியுமா? பிரித்து தள்ளிட்டான், தேவ திட்டத்தை உடைச்சிட்டாங்க. அங்கே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வெள்ளை தோட்டத்தில் உலாவுற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்போ கவனிங்க, அவன் நிர்வாணியாக இருப்பதனால பயந்தான். அதுக்கு முன்னாடி இந்த நிர்வாணம் இருந்தான். கவனிங்க, கர்த்தர் படைச்சி 2 பேர் நிர்வாணியாக தான் வச்சிருந்தாரு. ஒன்று இதில் என்ன, தேவ மகிமையால் மூடி இருந்தார்கள். அப்போ கவனிங்க, தேவ மகிமை கவனிக்க வேண்டும். தேவ மகிமை என்னோடு இருக்கும்போது என்னுடைய குறை எனக்கு தெரியாது. கவனிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் நான் இப்படி அப்படி தாழ்வு மனப்பாடு எடுக்கிறாங்க. ஏன் தாழ்வு மனப்பாடு வர தெரியுமா? உனக்கு வைத்திருக்க தேவ மகிமையை சாத்தான் பறித்து கொண்டான். உனக்கு தேவன் வைத்திருக்க அந்த தேவ திட்டத்தில் அந்த மகிமை உன்னை மூடி இருக்க வேண்டிய தேவ மகிமை அவன் எதே சொல்லியிருந்தான் பறித்து கொண்டதுனால இன்றைக்கு பயத்தோடு மனிதன் வாழ வேண்டியிருக்குது. அப்போ என்ன பயம் என்றால், இவனுக்கு தேவனோடு உறவு வைக்க முடியல, தேவனோடு ஐக்கிய வைக்க முடியல. நேற்று வரைக்கும் கவனிங்க, நேற்று வரைக்கும் அவ கர்த்தரோட பேசிக் கொண்டு இருக்கிறாரு, நேற்று வரைக்கும் பேசி கொண்டிருக்க, இன்றைக்கு முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவ மகிமை எடுத்துக்கொண்டு போயிட்டான். யார்? திருட்டு போய் சாத்தான் திருட்டு போய் எடுத்துக்கொண்டு போட்டதுனால இப்போ இவங்க சந்திக்க பயப்படுறாங்க. எங்கே ஒளிஞ்சிக்கிட்டாங்க? செடிகளுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ கவனிக்க வேண்டும். மனுஷன் நினைக்கிறேன் பாருங்க, இப்போ தேவ மகிமை மூடி இருக்கு வரைக்கும் தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அதுக்கே மனுஷன் சிந்திச்சு அதுக்கே செயல்பட்டான். எப்போ தேவ மகிமை சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டதோ கவனிங்க, இப்போ இவன் சுயமாக சிந்திக்கிறான். அவன் மனுஷோட சுயமான தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் ஒளியதான் செய்வான். அவ்வளோதான் மனுஷோடையது. எப்படி பாருங்க, இந்த அந்த ஆதம் எப்படி படைச்சிருந்தாரு பாருங்க. சாதாரண ஒரு மனுஷன், இந்த மனுஷன் முன்னாடி கொண்டு பெரிய யானை விடுறாரு. கர்த்தர் படைச்சு யானை விடுறாரு. அவன் என்ன பாரு, யானைன்னு பேர் வச்சான். நம்ம ஒரு யானை நம்ம முன்னாடி விட்டு என்ன பண்ண நிற்போம், நம்மலாம் ஓடிப்போம். கவனிங்க, அப்போது கர்த்தர் படைத்த போது பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ அறிவாக பேசுகிறான். யானைன்றான், இன்னொரு அது சீரி பாய், அது புலின்றான், அது சிங்கம்னு சொல்கிறான், ஒட்டக சிங்கன்றான், திமிங்கலன்னு சொல்கிறான், அப்புறம் நீரியானு சொல்கிறான். என்னென்ன பேர் வச்சானோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ கவனிங்க, அவ்வளவு திறமையாக அவ்வளோ ஞானமாக படைச்ச இந்த ஆதாமை நேரடியாக வந்து சந்திக்க முடியல பாருங்க. எப்படி புறவாசல் வழியாக வந்துட்டான் பாருங்க. சாத்தான் எப்போதுமே புறவாசல் தான் வழி வருவான். ரொம்ப ஞானமாக இல்லாவிட்டால் கவனிக்க வேண்டும், நம்மோடு கர்த்தர் நமக்கு என்ன மகிமை கொடுத்துக்கிறாரோ புறவாசல் திருடி நமக்கே தெரியாது. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த உலகத்தை வாழும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது வேதம் சொல்லுறது, ஒரு சின்ன செத்தை தைலக்காடை குப்பி என்ன பண்ணுமா, எல்லாத்துக்கும் எடுத்துருமா. அதே போல் அதிக ஞானமுள்ளவனா சொற்ப மதியம் தெரியுமா, எல்லாத்தையும் அழிச்சிருவான்.
இன்றைக்கி அப்படி தான் உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய அறிவாளி, புத்திசாலி, ஞானமான், பெரிய பெரிய பக்திமான் எல்லாம் அப்படி பின்ன போய்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் அந்த நாளில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் பயமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ இந்த பயம் எப்படி போகுது நமக்கு கவனிக்க வேண்டும். இந்த பயம் போகிறதுக்கு வழி பாருங்கள். யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். எப்படி போகுது பாருங்கள். முதலாவது லூக்கான சுவிசேஷத்தை எப்படி இந்த பயம் போக்குறாரு பாருங்கள். முதலாவது பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 1ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். தேவதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ கவனிங்க, இப்போ அதாவது இந்த அந்த இழந்து போன மகிமையை, தேவனுக்கு கொடுத்த மகிமையை சாத்தான் வஞ்சித்து பறித்து கொண்டான அந்த மகிமையை மறுபடியும் இந்த மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்காக பரலோகத்தின் தேவனை திட்டமிட்டு அவர் தன்னுடைய சொந்த குமாரன் உலகத்தை அனுப்பப்படுற. எப்படி? அவர் வார்த்தையாக இருந்தவரை நமக்கு நம்ம இந்த உலகத்தில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு பிள்ளைகள் இப்போ அப்படி அனுப்ப போகிறார். அந்த அனுப்புறதுக்கு கவனிக்க வேண்டும், அதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது. அந்த பாத்திரம் யார் தெரியுமா? மரியாள். அந்த மரியாளை வந்து கவனிங்க, தேவதூர் பார்க்குறான். தேவதூர் பார்த்து முதல்ல சொல்லுவார் தெரியுமா? பயப்படாதே. கவனிங்க, ஆதாமில் ஆரம்பித்த பயம் தேவனை சந்திக்க முடியாது. அவருக்கு பயம் வந்து 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 இப்போ புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் இருக்குது. ஏறத்தாழ கவனிக்க, இது வந்து எப்படி பார்த்தா ஒரு 4000 வருஷம் சொல்லலாம். அவ்வளோ இருக்குது. அவ்வளோ நாட்கள் பயந்து. அதை பாரு, தேவன் வந்து பேசுகிற, நீ முதல்ல பயப்படாத சொல்கிறான் அவனும். நீ கிருபை பெற்றாய். கவனிங்க, அப்படி சொல்லி உங்கள்கிட்ட ஒருத்தர் பரப்ப, அதாவது கவனிங்க, அவருக்கு என்ன சொல்கிறார்? நீ பயப்பட கிருபை பெற்றார், நீ கற்பதே அவர் குமாரனை பெறுவார், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், உடனே குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவை தான் சிங்காசனம் கொடுப்பார் என்று சொல்லி அவரை குறித்து பெரிய தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். யார்? தேவதூதன் உரைக்கிறான். இவ கேட்டுட்டு கலங்கி எப்படி ஆகுமோன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் போது சொல்கிறான். அவன் மறுபடியும் சொல்கிறான், கவனிச்சுக்க, நீ கலங்காத, பயப்படாத. உன்னுடைய சொந்தக்காரி ஆகிய ஒரு கிழவி இருக்காள, யார்? எலிசபெத்து. அவள் பாரு, ரொம்ப அவளுக்கு முதிர்ந்த வயது உள்ளவ, அவளுக்கு இது வரைக்கும் பிள்ளை கிடையாது, இப்போ அவளுக்கு 6 மாதம் வயது இருக்குன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். கவனிங்க, ஓஹோ, அப்போ கவனிக்க வேண்டும், அந்த எலிசபெத்துக்கு முடியாததை முடிய வைக்கும்படியாக தெய்வம் செயல்பட்டுருக்கான்னு சொல்லி அதை சொல்றதுனால கவனி, இவன் அதை பார்க்கும்போது தனக்கு நடக்குமான்ற அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே பார்க்க போனால் இந்த அம்மாவை பார்த்தோன்னே கவனிங்க, இந்த குமரி பொண்ணை பார்த்தோடனே அந்த கிளை, வயசான கிளை கவனிங்க, அது 6 மாதம் வெளியே வராமல் பயந்து அது வெக்கப்பட்டு எடுக்குது. 6 மாதம் வெளியே வராமல். ஏன் தெரியுமா? அந்த அம்மா இப்போ இந்த முதிர் வயதில் என்ன பண்ணுது? குழந்தை பிறக்கும் போது 6 மாதம் ஆச்சு, வெக்கத்தில் பயந்துருக்கு. கவனிங்க, இந்த மரியாள் போன உடனே, இந்த மரியாள் போய் அதை எலிசபெத்தை பார்த்த உடனே எலிசபெத்துக்கு ஒரு அபிஷேகம் வந்து எலிசபெத்து உரத்த சத்தமாக கர்த்தரை துதிக்கிறார். அவன் வயிற்றிருந்த பிள்ளை களிப்பா துளிட்டு இவ்வளோ பார்த்து சொல்ற, என் ஆண்டவனுடைய தாயார் அந்த அம்மா தீர்க்கதரிசனம் உரைக்க, இந்த மரியாள் தீர்க்கதரிசனம் உரைக்க. கவனிங்க, இதாங்க தெய்வ திட்டம். அப்போ என்ன அர்த்தம் பண்ணுறது? கவனிங்க, பயம் போக வேண்டும் என்றால் கிறிஸ்து உங்களிலே என்னிலே உருவாக வேண்டும். அப்போ கிறிஸ்து உருவானாதான், கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகும் போது தான் நமக்குள்ளே பயம் போகும். அப்போ கிறிஸ்து உருவாகாவிட்டால் பயம். அப்போ கிறிஸ்து உருவாக வேண்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? சொந்த ரட்சகரை ஏற்றுவார். இயேசு இந்த உலகத்து மனுஷனாக வந்தார், எனக்கு அந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். அவர் எனக்காக சிலுவைக்கு போனார், எனக்காக சிலுவையில் மரித்தார், ரத்த சிந்தினார், மரித்தார். அது மட்டும் அடக்கமாட்டார், உயிரோடு இருந்தார். அவர் பரத்துக்கு ஏறி போயிருக்கார், திரும்ப வரப்போகிறார் என்கிறதை விசுவாசிக்கிற அந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்ப போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ளே இந்த தைரியம் வருவதற்கு, இந்த நம்பிக்கை வருவதற்கு நான் வழியை திறக்கிறேன், அல்ல விட்டு கொடுக்கிறேன். அப்ப கவனிங்க, நான் விட்டு கொடுக்கும் போது, நான் விட்டு கொடுத்தா போது பயம் போயிடும். 1985 வருஷம் இதே மாதிரி இந்த கொரோனா மாதிரி தான் எனக்கு ஒரு வியாதி. எனக்கு சொன்ன ஒரு டாக்டர் சொன்னார், எனக்கு மூணு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். முதல்ல நான் அப்போ ஹார்பர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சரியாகலை. அப்போ இன்னொரு பெரிய டாக்டர் போனேன், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் சரியாகலை. அப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், அந்த ஒரு டாக்டர் சொன்னால் உனக்கு டிபின்னு சொன்னார், இன்னொரு டாக்டர் சொன்னார் சாதாரண சளின்னு சொன்னார், இன்னொரு டாக்டர் சொன்னார் உனக்கு இந்த தொராசிக்கே போயிடுச்சு, தொராசிக்கே அழிஞ்சு போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு. அப்படின்னு கவனிங்க, இந்த நுரையீரல் மொத்தம் உனக்கு அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ கவனிங்க, 85 வருஷம், என் பையன் பிறந்து, முதல் பையன் பிறந்து 3 மாதம் ஆகுது. பெரிய பயம், நம்ம செத்துருவோம். கவனிங்க, இன்றைக்கு எல்லாருக்குமே பெரிய பயம். நுரையீரல் வியாதி வந்துச்சு, நுரையீரல் அந்த கொரோனா நுரையீரல் தாக்குது, பெரிய பயம். செத்துருவோம். நானும் செத்து சொன்னேன். என்னுடைய தாய் வந்தாங்க, நல்ல விசுவாசம். என்னுடைய தாய் ஒரு பெரிய விசுவாச தாய். அவங்க யாடா சாவா, எப்படா சாவா, எனக்கு அந்த வியாதி வந்திருக்கா, உங்கள் அப்பனுக்கு அந்த வியாதி வந்திருக்கா, உங்கள் அப்பனுக்கு அந்த வியாதி இருக்கா, எங்கள் அப்பனுக்கு அந்த வியாதி, யாரும் உனக்கு யாரா சொன்னது வியாதி இல்லைடா, கர்த்தர் செத்து போட்ட உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொன்ன பாரு, எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு.
ஆனால் எனக்கு அந்த வியாதி போகலை. கவனிங்க, எங்கள் அம்மா என்னை உயிர் பிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற வியாதி போகல. நான் படுத்தே இருக்கிறேன். ஜுரம் 105 டிகிரி ஜுரம் அடிக்குது. கவனிங்க, அடிக்கும்போது நான் ஒரு முறை அப்போ ஏன் இப்படி நமக்கு இந்த வியாதி போகல, இத்தனை மாதம் வியாதி போகலன்னு சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது, நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கும் போது, நான் எப்போ மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுத்தேனோ அப்போ தாங்க அந்த வெய்யான ஒளி என்னை வந்து தொட்டது. கவனிங்க, நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி சொல்லும்போது கற்று சொன்ன, நீ இந்த மாதிரி நீ என்ன நான் எவ்வளோ நாளோட சொல்லி கொண்டுக்கிறேன், நீ ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்ற, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு சில காரியத்தை உணர்த்துறோன்னு அது கீழ்ப்படிஞ்ச. கவனிங்க, அதை கீழ்ப்படிஞ்ச உடனே அந்த மெய்யான ஒளி வந்துச்சு. அந்த மெய்யான ஒளி என்னை தொட்டு என்னை சுகப்படுத்தி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொல்லு மாதிரி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் தொட்ட எனக்கு வியாதி வராது. இன்றைக்கு கவனிங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட இலவசமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அவருடைய அன்பின் சுவிசேஷத்தில் கிடைக்கிற சுகத்தை, அன்பின் சுவிசேஷத்தில் கிடைக்கிற சௌக்கியத்தை, அன்பின் சுவிசேஷத்தில் கிடைக்கிற சமாதானத்தை, அன்பின் சுவிசேஷத்தில் கிடைக்கிற அந்த ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை, அது மட்டுமல்ல அநேகருக்கு ஊக்கம் உண்டாக்குற நல்வார்த்தையை பேசக்கூடிய அப்படிப்பட்ட சுவிசேஷமாக இந்த அன்பை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படிக்கு மனக்கண கூடாக்குற சாத்தான் இன்றைக்கு உலகமாக சுற்றி கொண்டு இருக்கிறான். வேத சொல்லு 2 Corinthians 4 அதிகாரத்தில், அதாவது அந்த உலகத்தின் இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் அதிபதி தெரியுமா, மனக்கண்ணை கூடாக்குறான் இந்த சுவிசேஷம் பெறக்கூடாது. அப்போ எப்போ நான் எனக்கு மனம் திரும்ப நான் ஒப்பு கொடுத்தேனோ எனக்கு அந்த மெய்யான ஒளி வந்து என்னை தொட்டது, நான் சுகமாகினேன். இன்றைக்கு நம்ம சௌக்கியமும் சந்தோஷமா இருக்கேன். இதே போன்று இந்த நாளில் நானும் பயத்தோடு தான் இருந்தேன், மரண பயத்தோடு இருந்தேன். நான் செத்து மனைவி பாசோட நான் செத்துருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, பிறக்கிற எல்லாரும் சாவதாங்க செய்யணும், யாரும் வந்து நிரந்தரமாக இருக்க முடியும். ஆனால் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்துக்கிறார். அந்த திட்டம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் போதே அந்த கிறிஸ்து இயேசு மூலம் கிடைக்கிற மெய்யான ரட்சிப்பை பெற்று, மெய்யான மீட்பை பெற்று, மெய்யான சமாதானத்தை பெற்று இந்த உலகத்தில் அவருக்காக சாட்சியை வாழ்ந்து உங்கள் மூலமாக, என் மூலமாக இப்படிப்பட்ட பலவீனப்பட்ட மக்களை, வியாதிப்பட்ட மக்களை, துன்பப்பட்ட மக்களை நீங்களும் நானும் சொல்ற நல்ல சுவிசேஷத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் சமாதானத்தை பெற்று அவர்கள் உங்களைப் போல நல்ல சந்தோஷத்தோடு வாழும். அவர்கள் மூலமாக ஒரு பெருங்கூட்ட மக்கள் சமாதானம் அடைய, சந்தோஷம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நான் விட்டு கொடுக்கணுங்க. அதுதான் தேவ சித்தம். அப்போ இந்த பயம் எப்போ போகும்? கவனிங்க, எனக்கு இயேசு கிறிஸ்து எல்லாம் என்று நினைக்கும் போது கவனிக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலை முடியிலிருந்து, அதாவது ஹேர் டு, அதாவது ஹெட்டுக்கு மேலே தான் ஹேர், அதாவது முடியிலிருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் தனித்தனி டாக்டருங்க. முடிக்கு தனி டாக்டர். இப்போ முடி கூட டாக்டர் வந்துட்டாங்க. இப்போ எப்படி முட்டை வழுக்கு தலைக்கு முடி வைக்கிறது, எப்படி நல்ல வெள்ளை முடியை கருப்பாக்குறது, இது எல்லாமே இருக்குது. அப்போ அங்கேருந்து வந்திருக்காங்க டாக்டர் வந்துருக்கிறாங்க. கவனிங்க, ஆனால் ஹேர் டு ஹீல் வரைக்கும் ஒரே ஹீலர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கவனிங்க, இன்றைக்கி எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்க, அதுக்கு 40-50 டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டாக்டர் தனித்தனியாக படிக்கணும். ஒவ்வொரு டாக்டர் பாருங்க, வசனம் சொல்லுது. அநேக வைத்தியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அம்மா வருத்தப்படுத்தாங்க. மார்க் 5 சொல்லு, 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ அநேக வைத்தியர்கள் சற்று சுகமடையாமல் தன் சில பணத்தெல்லாம் செலவு பண்ணி வருத்தப்படுற பொழுது, கவனிக்க, ஒரே ஹீலர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பெரும்பாடுக்கு அவர் தான் ஹீலர். கண் தெரியாது அவர் தான் ஹீலர். காது கேட்கல அவர் தான் ஹீலர். அப்புறம் வயிற்றுணவு அவர் தான் ஹீலர். உடஞ்சி எலும்பா அவர் தான் ஒட்ட வைக்கிற ஹீலர். அப்புறம் வேற என்னென்ன நோய் இருக்குது? கேன்சர் அவர் தான் ஹீலர். எல்லா நோய்க்கும் ஒரே பிசிஷியன், ஒரே ஹீலர் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. அப்போ இவரை நீங்கள் நானும் நம்பும் போது, இவர் என் வாழ்க்கையில் வரும்போது நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? முதல்ல பயமில்லாமல் வாழ்வேன். அப்போ அவருடைய அன்பு என்ன பண்ணுது? எனக்கு பயத்தை எடுத்துருது. அப்போ பயத்தை எடுத்துட்டு எனக்கு தைரியத்தை கொடுக்குது. அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை, ரட்சிப்பை நான் பெற்றும் பொழுது முதல்ல பயம் வெளியே போகுது. கவனிங்க. அப்புறம் கவனிக்க வேண்டும், நான் அன்றாட மறுபடியும் தொடர்ந்து வாழ்றேன். நான் உடனே செத்து உடனே பரலோகத்துக்கு போகிறது இல்லையே. தொடர்ந்து வாழும்போது, இந்த உலகத்தில் வாழும்போது, மறுபடியும் நான் உலகத்தில் போகும்போது எப்படி நான் வெளியே போனால் தூசி மேலே படுது போல உலகத்தில் பலவிதமான சூழ்நிலை வரதான் செய்யும். அப்படி வரும்போது எப்படி நான் பயத்தை புறம்பே தள்ள வேண்டும். கவனிக்க வேண்டும். முதல்ல பயம், அவர் எனக்குள்ள வந்துட்டாரு, பயம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் உலகத்தை வாழ்றேன். உலகத்தை வாழும்போது மறுபடியும் பயம் வரும், வியாதி பயம் வரும், அது வாழ்க்கையின் பயம் வரும், வாழ்வாதாரத்தின் பயம் வரும், குடும்ப காரியத்தை குறித்த பயம் வரும், அல்லவட்ட யாரை பயமுறுத்துவாங்க, இப்படிப்பட்ட பயம் வரும். அப்படி பயம் வரும்போது அந்த பயத்தை புறமே தள்ளக்கூடிய அதிகாரத்தை இந்த சுவிசேஷத்தில் பெற்றுக்கொள்ளலாம். கவனிக்க, இது வேற யாரும் கொடுக்க முடியாது.
எந்த டாக்டர் பயத்தை பயத்தை நீ புறம்பே தள்ளு சொல்ல முடியாது. எந்த டாக்டர் சொல்ல முடியாது, எந்த 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 சயின்டிஸ்ட் சொல்ல முடியாது, எந்த ஊழியக்காரரும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவர் ரத்தத்தின் மூலமாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருடைய நாமத்தின் மூலமாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருடைய அபிஷேகத்தில் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருடைய கிருபையில் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருடைய சபையில் ஐக்கியமாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவரை துதிக்கும்போது கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நான் அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ண எனக்குள்ள அந்த தைரியம், எனக்கு நம்பிக்கை வரும்போது அப்படி தானா தள்ளுவேன். நான் இன்னும் ஒரு சம்பவம் சொல்லுங்க. அப்படிங்க வேதம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அதுக்கு யார் தெரியுமா? நான் உதாரணம் எடுக்கலாம். நான் நிறைய வீட்டில் பார்க்குறேன். அதாவது இந்த குட்டி பசங்க, முக்கியமாக சின்ன பசங்க, ஒரு 8 வயசு 10 வயசு 5 வயசு 6 வயசு 10 வயசு பசங்க பாருங்கள். அவங்க தாத்தாக்கு 70 வயசு இருக்கும், அவங்க பாட்டி 65 வயசு இருக்கும். கவனிங்க, அவங்க அந்த 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 அம்மா பத்த பிள்ளைங்க, அந்த அப்பா பத்த பிள்ளைங்களாம் வந்து அவருக்கு பயந்து ஏதாவது வேலை செய்யும். ஆனால் இந்த குட்டி 5 வயசு 6 வயசு பாருங்க, இது அவங்களுக்கு வேலை வாங்கும். ஏதாவது சொன்னால் அது மிரட்டும் பாருங்க. ஏன்? அதை கவனிங்க, அந்த அன்பு, அந்த அந்த பேரப்பிள்ளை மேலே அந்த அவங்க வச்சு அன்பு, இந்த பேரப்பிள்ளைக்கு தெரியுமா பயமே கிடையாது. யார் மேலே தெரியுமா? யார் மேலே? தாத்தா பாட்டி மேலே பயமே இல்லை பாருங்க. அப்போ எதுனா ஒன்று பாருங்க, யார்கிட்ட போய் தெரியுமா கேட்கும்? பாட்டிகிட்ட போய் கேட்கும், தாத்தாட்ட போய் கேட்கும். பாட்டி தாத்தா எனக்கு இது வேணும். அப்பாட்ட கேட்டால் அப்பா தரமாட்டார், அம்மாட்ட கேட்டால் அம்மா தரமாட்டார். நான் சொல்கிறேன்டா பாருங்க, அதுக்கு போய் பாருங்க. அது நேரம் போய் சொல்லிச்சு. நான் சொல்கிறேங்க அப்பாட்ட, அவங்க அப்பா டேய் வா இந்தாங்க டேய் பிள்ளைங்க இது வாங்கிட்டு வா. உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாளா? சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். முடிஞ்சிச்சா? கவனிங்க. அப்போது அந்த பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணிச்சு? புறம்பே என்ன பயம்? அப்பா வாங்கி தர மாட்டாருன்ற பயத்தை புறம்பே தள்ளிடுச்சு. எப்படி தள்ளிச்சு? அந்த அன்பு, அந்த 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 அதாவது அந்த பேரப்பிள்ளையுடைய அன்பு, அந்த தாத்தா பாட்டி அன்பு பேரப்பிள்ளையோட தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட தைரியத்தை உண்டாக்கிட்டு வசனம் சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அப்போ உங்கள் வீட்டில் கவனிங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இதை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்போ எதுக்கு அனுபவிக்கிறீங்க? இதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தில் பயத்தை புறம்பே தள்ளணும். என்ன பயத்தை? சாத்தானால் வருகிற பயத்தை. சாத்தா என்ன பண்ண? வியாதி பயத்தை வச்சிருக்கிறான். சாத்தா வருமான பயத்தை வச்சிருக்கிறான். சாத்தா வேலை இல்லாத பயத்தை வச்சிருக்கிறான். சாத்தா திருமணமாகாத பயத்தை வச்சிருக்கிறான். சாத்தா குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை லேட் பண்ற பயத்தை வச்சிருக்கிறான். குழந்தை வராது, குழந்தை கிடைக்க சொல்ற பயத்தை வச்சிருக்கான். என்ன பயமா இருந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லி எல்லாவற்றையும் சம்பாதித்து வச்சிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜெயத்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த நன்மையை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் எப்போ ருசிக்கிறோமோ அப்போ நான் பயத்தை புறம்பே தள்ளுவேன். எனக்காக ஒருத்தர், அதான் இயேசு பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவர் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லுவார், இன்னும் பாருங்க, அவர் சொல்றார், அதாவது ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்தன. அப்ப கவனிங்க, பழசில தெரியுமா? பயம், பழசில துக்கம், பழசில சோர்வு, பழசில அதாவது பலவிதமான சந்தேகங்கள், இது எல்லாவற்றையும் கிறிஸ்து அன்புக்குள்ள வர 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 நான் கிறிஸ்துக்குள்ள போக கிறிஸ்து அன்பு எனக்குள்ள வார்த்தைலாம் வரும், அபிஷேகத்து வரும். அவருடைய அன்பு எப்படி வருது பாருங்க. நான் அவருடைய அன்பு யாருக்கு எப்படி வருது நான் சொல்றேன் பாருங்க. ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நான் வாசிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்பட்டிருக்குது. பாருங்க 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அவர் தேவன் நம்ம வைத்து அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப கவனிங்க, இப்ப அந்த அன்பு எப்படி நம்ம ஊற்றப்பட்டது என்றால் நீங்களும் நானும் கேட்கவே இல்லை. கவனிங்க, இந்த முழு மனுக்குலத்துக்காக, இந்த முழு மனுக்குலத்தின் விடுதலைக்காக, இந்த முழு மனுக்குலத்தின் அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, மீட்பு பெறுவதற்கு இந்த மனுக்குலம் திட்டமிடல, தேவ திட்டமிட்டு அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து உலகத்தை அனுப்பி அவர் நமக்காக மரித்ததினால தேவ அன்பு தெரியுமா? என்னை நான் பாவியா இருக்கும் போது, நான் பாவி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தகுதியற்றவன், நான் தரங்கட்டு போனவன், தெய்வம் படைத்த படைப்பிலிருந்து தகுதி விழுந்து தரங்கட்டு போன யாரால? பிசாசால. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த மறுபடியும் தூக்கி எடுப்பதற்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார். இதுல தேவ அன்பு விளங்குது. 2வது பாருங்க, அவர் எனக்கு பரிசுத்த ரட்சிப்பை பெற்று, மீட்பை பெற்று, பரிசுத்த
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றேன். அதனால தேவ அன்பு இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் ரத்தத்தின் மூலமாக எனக்கு தைரியம் கிடைக்குது. நான் கிருபாசனத்தை கிட்டி சேருகிறேன். நான் தேவ அன்பு ருசிக்கிறேன். இப்படிப்பட்ட திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆகவே இதன் மூலமாக நான் தேவ அன்பை ருசிக்கிறேன். அப்போ இந்த எதுக்கு தேவ அன்பு ருசிக்கிறேன்? நான் தைரியப்படுவதற்கு. என் ஆவியிலும் ஆத்மாவில் சரீரத்து மட்டுமல்ல, கவனிக்க, இந்த தைரியம் ஆவி ஆத்மா சரீரத்து மட்டுமல்ல, சிந்தையில் வரணும், எண்ணத்தில் வரணும். சிந்தை, எண்ணம், யோசனை, விருப்பம், ஆசை, செய்ய, நடக்க, பார்வை, உணர்வு, சுத்தம், கற்பனா சக்தி, மனசு, எல்லாவற்றும் தைரியம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, மனநோய் பிடிச்சி அலைகிறாங்க. ஏன் மனநோய் பிடிச்சி அலைகிறாங்க? தேவன் வச்சிருக்கிற திட்டத்தைப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதனால சாத்தான் என்ன பண்றது தெரியுமா? மனசில் குழப்பத்தை உண்டாக்கிட்டான். அதான் சொல்ல சொல்ற, மனம் திரும்பு. அப்போ மனசை தெய்வத்தில் கொடு, மனசு தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடு. மனசை தேவன் விரும்புகிறபடி ஒப்பு கொடுப்பா என்றால் நீ மனம் திரும்ப கவனிங்க, எல்லாவற்றிலும் மாற்றம். பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபம். பரலோக ராஜ்யம் சந்தோஷம், இந்த உலகத்தை அனுபவிப்ப. பரலோக ராஜ்யம் கொடுக்கிற மேன்மை இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தமாவேன். என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படிலாம் கவனிங்க. அந்த பூர்ண அன்பு தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு நியாய தீர்ப்பல்ல, எனக்கு ஆக்கிர தீர்ப்பல்ல, எனக்கு நித்திய ஜீவன். அது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த வருகை நாளில் அவர் என்ன போற, என்னை கொண்டு போய் போறார். நான் மறுரூபமாய் போவேன். அவர் வரும்போது மறுரூபாய்ப்போன்னு சொல்லி அந்த சந்தோஷத்திற்கு அப்படியே இந்த உலகத்தில் ஒரு எல்லா பயத்தையும் தெரியுமா நான் புறம்பே தள்ளுறேன். லெஃப்ட்டில் வந்தால் லெஃப்ட், ரைட்டில் வந்து ரைட்டு தள்ளுவேன். வலது பக்கம் வந்து வலது பக்கம் தள்ளுவேன். இடது பக்கம் எப்படி தள்ளுவேன்? வார்த்தையை கொண்டு தள்ளுவேன். சில வார்த்தையால் தள்ளணும், சில ரத்தத்தை கொண்டு தள்ளணும், சில நாமத்தை கொண்டு தள்ளணும், சில அந்நிய பாஷையில் பேசி அபிஷேகத்தை நிரம்பி தள்ளணும். சிலருக்கு நான் கிருபை காத்திருப்பா அவர் தள்ளுவார். என்னால் முடியாததை பலம் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். அப்போ கவனிங்க, அது பெரிய பருவதமாக இருக்கும். வேதம் சொல்லு, சகரியால் சொல்லும்போது பெரிய பருவம் எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னே என்ன பண்ணுவேன்? சமமுகாவாய். செருபாபேல் இருக்க தேவ திட்டம் இருக்குது. அந்த செருபாபேல் தேவ திட்டத்தை என்ன பண்ண முடியல, அவன் நிறைவேற்ற முடியல. பரிசுத்த ஆவியானவன் தெரியுமா, அவனோட இணைஞ்சிட்டார். என்ன சொல்றார்? இப்போ நீ சமமுகாக போற. என்ன பெரிய பருவதம்? இந்த உலகத்துக்கு கொண்டு ஒரு பெரிய கவலை, மலை போல பயம், மலை போல போராட்டம், மலை போல என்ன தெரியுமா, பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான சிந்தைகள், இது எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் தெரியுமா சமமாக்குவார். மலை நேரத்தை ஏற முடியாதுங்க. மலை கரடு முடாக இருக்கும், பாதை இருக்காது, அங்கே பாம்பு இருக்கும், அங்கே எந்த இதுவுமே இருக்காது, முள்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ கவனிக்க, உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய முடியாது, உன் வாழ்க்கையில் நீ உச்சிக்கு போக வேண்டும், அந்த உச்சிக்கு போகக்கூடாது, என்னென்ன தடை இருக்கு, போராட்டம் இருக்கு, அதெல்லாம் தேவ ஆவியானவர் விசுவாசத்தை கொண்டு நீக்கி போடுவார். விசுவாசத்தை கொண்டு எடுத்து போடுவார். அப்போ விசுவாசம் எப்போ வருது? வேத வசனத்தில் வருது. அப்போ வேத வசனம் எனக்குள் வர அப்படி அன்பு இருந்தது நான் இன்னும் புரிஞ்சுக்கிறேன். வேத வசனம் எனக்கு வரும்போது இன்னும் புரிஞ்சுக்கிறேன். அதாவது தேவனால் அனுப்பப்பட்டவர், வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 3 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவர் அவருக்கு என்ன பண்ணுறார் தெரியுமா? அவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போது நான் எவ்வளோக்குள்ள அவருடைய வார்த்தையில் என்ன வார்த்தையை பேசுகிறேனோ, அதே அன்பன் வார்த்தையை பேசுகிறேனோ, அவ்வளோக்குள்ள எனக்கு அபிஷேகம் வரும். அபிஷேகம் தெரியுமா? நான் நிம்மதியாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் ஃப்ரீயாக இருப்பேன். அவர் கிரியை செய்வார். அதான் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள், அவர் யுத்தம் பண்ணுவார். என்ன யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தமாக அவர் பண்ணுவார். உலகப்புற யுத்தம் அவர் பண்ணுவார். இப்போ நான் இந்த பிரசங்கத்துக்கு வரும்போது கூட ஒரு பாஸ்டர் பேசினார். என்ன பேச, ஐயா நான் போன வாரத்தில் சர்ச்சுக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை திறக்க சனிக்கிழமை சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு தான் போட்ட லேசாக சவுண்டு வச்சு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் மாடு கண்ணு துள்ளுது, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணி சொல்லி சண்டைக்கு வந்தாங்க. நான் அமைதியாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில் அவங்க அழுதாங்க, அந்த கண்ணு செத்து போச்சு. கவனிக்கணுங்க. நான் அதுக்குன்னு நான் பயமுறுத்தல, யாரையும் பயமுறுத்தலை, கத்த அடிப்பெல்லாம் பயமுறுத்தலை. அதாவது நாம் தேவனோடு ஐக்கியமாக உறவாக இருக்கும்போது எந்த பயமுறுத்து நான் பயப்பட மாட்டேன். நான் அமைதியாக உட்காந்துருப்பேன். ஏசு கிறிஸ்து நிறைய பேர் ஏசு கிறிஸ்து உலகத்தை மனுஷனுக்கு நிறைய பேர் பயமுறுத்துனாங்க. ஏரோது பயமுறுத்தினாங்க, பரிசேயர் பயமுறுத்தினாங்க, சதுசேயர் பயமுறுத்தினாங்க, நியாயசேயர் வேதபாரர் பயமுறுத்து. அவங்களுக்கு பதிலே சொல்ல. அவர் என்ன தெரியுமா? தேவ திட்டம் அதுக்கு மட்டும் காத்திருந்தார், ஜெபித்தார், அந்த வசனத்தை மட்டும் பேசினார். அவர் வாக்குவாதம் பண்ணவே இல்லையே, வாக்குவாதம் பண்ணல. கவனிக்க வேண்டும், பயப்படுறத வாக்குவாதம் பண்ணுவான், பயந்தாங்கொழி தான் வாக்குவாதம் பண்ணுவான். கவனிக்க, பயந்தாங்கொழி தான் என்ன பண்ணுறது? வாக்குவாதம் பண்ண அங்கே தூரம் பயன்பட்டு கத்துவான்.
பயப்படாத ஆள் அப்படியாப்பா, சரி பார்த்துக்கலாம், எப்படி நீ செய், நான் எப்படி பாரு, கடவுளுக்கு செய்வார், பார்த்துக்கலாம், என்னென்னு பார்த்துக்கலாம், தைரியமாக போ. அப்போ கவனிக்க, அப்போ இந்த பயம், இன்னொரு பயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? தாழ்வு மனப்பான ஒரு பயம் இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான பயம் கவனிக்க, அதாவது தேவன் பெரிய திட்டத்தை இவங்களுக்கு வச்சு இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். இதுதான் உன் திட்டம் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த தாழ்வு மனப்பான தெரியுமா, அந்த திட்டத்தை இணையே வைக்காது. எது தெரியுமா? இப்போ 30 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி சந்தேகத்தை பேசும், 30 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி பழசையே பேசி பேசி கவனிங்க, குப்பையே கலந்து பாருங்க. தாழ்வு மனப்பான்மை எப்போ பாருங்க, குப்பை தூர தூக்கி போட்டது, அது உதவாது. அது எதுக்குமே அது நாட்டம் பிடிச்சது. அதை பாருங்க, பழச குப்பையே பேசும். அப்போ உனக்கு புதுசு வச்சிருக்காருப்பா, காலை தோறும் அப்படி கிருபை புதிதாக இருக்குது. நான் எது சொல்லுது, சங்கீதம் 90:14 சொல்லுது, நான் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாக காலைதோறும் கிருபையால் திருப்தியாக்குவேன். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ணுதுன்னா, நான் வாழ்நாள் எல்லாம் அந்த உலகத்தில் கழிகூர்ந்து மகிழ முடியாது. நாம் கவனிங்க, ஒரு நல்ல விசுவாசி, நல்ல கர்த்தருடைய பிள்ளை, அந்த அவர் நடக்கிற அவருடைய முக பாவனை, அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய தெம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பா இந்த ஆள் இப்படி இருக்கிறார் சொல்லி நம்மளை பார்த்தே கேட்கணும். சார் வணக்கம் சார், என்ன சார் இப்படி, என்ன சார் ஐடியா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஐடியா. நம்ம கருணாமூர்த்தி பிரதர் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வந்திருக்கிறார். அவர் ஃப்ளைட்டில் வரும்போது அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த சீட்டில் அவர் உட்காந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்திருக்கும் போது ஃபஸ்ட் கிளாஸில் போன அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை போல், அங்கே அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏதோ சீட்டு இல்லை என்னன்னு தெரியல, அது ஒரு நடிகை வந்து நம்ம இவர் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, சீட்டு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அது நமிதான்னு ஒரு பேர் சொன்னார். இவர் பக்கத்தில் இவருக்கு தெரிய, அவருக்கு நடிகை பற்றி இவர் தெரியாது போல் தெரியுது. இப்போ எல்லோரும் வந்து இவரே பார்க்குறாங்கண்ணா, எல்லாம் வந்து இவர் சுற்றி பார்க்குறாங்க, எல்லோரும் சுற்றி அந்த பக்கம் பார்க்குறான். சார் நீ கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க சார், அந்த சீட்டில் உட்காருங்க சார், சார் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் உட்காருங்க சார், என் சீட் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது சார், அங்கே போய் உட்காருங்க சார். அப்படி இவருக்கு ஒன்றுமே புரியலையா. அப்புறம் பார்த்தா இது அது நடிகையா, நமிதா நடிகை. அந்த கவனிங்க, அப்போ இவர் வந்து ஏதோ ஒரு புக்கை படிச்சுருக்காரு. அந்த புக்கில் ஒரு வசனம் வந்துருக்குது. அப்போ அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க, இது வந்து நீங்கள் கிறிஸ்தவரா? இல்லைம்மா, நான் கிறிஸ்தவர் இல்லை, நான் விநாயகமூர்த்தி, நான் கிறிஸ்தவர் இல்லை, நான் கிறிஸ்துவின் அந்த போதகத்தை பின்பற்றுகிறவன், நான் கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்துவின் போதகத்தை பின்பற்றுவேன். அந்த அம்மா உடனே ஏன்னா புதுசாக அப்படி செய்தி கேட்டவுடனே இவர்கிட்ட கேட்டிருக்கு. இவர் கவனிங்க, இவர் கேட்ட உடனே கரெக்டாக சொல்லிட்டார், ஏசு கிறிஸ்து தான் எல்லாம் நச்சுன்னு சொல்லிட்டார். கவனிங்க, அந்த அம்மா அவர் கூடயே கூட்டி போயிட்டு ஃபோட்டோ எடுத்து கடைசியில் அவரோட இதெல்லாம் வந்து அவங்க ஆளை வச்சு தூக்கி விட்டு கடைசியில் அந்த அம்மா டாட்டா காமிக்கிறோம். அப்போ கூட ஒருத்தர் கேட்குறான், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார், கூட்டு வெளியில் வந்து கூட. அப்போ கவனிங்க, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பாருங்கள், நடிகை பார்த்தா பெருசாக தெரியுது, ஆனால் கவனிங்க, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைக்கு நடிகை பெருசாக தெரியுது, கர்த்தர் தான் பெருசாக தெரியும். அப்போ ஏன்? அவர் தான் ஜெயிக்க வைத்தார். அவர் கவனிங்க, அவர் வியாதியை கிடக்கும்போது, அவர் மரித்து போகிற தருவாயில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்து அவர் இன்றைக்கு ஒரு மனுஷனாக்கி இந்த இந்திய தேசம் முழுதும் அவரை கொண்டு போய் அவருடைய நாமத்தை பிரசாகப்படுத்துகிறார். தெரியுமா எப்படி பயம் போயிட்டு அவருக்கு? எப்படி பயம் போச்சு? கர்த்தருடைய வல்லம் வந்துச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டார், மீட்கப்பட்டார், ரத்தத்தால் கழுவப்பட்டு அபிஷேகப்பட்டார். இன்னைக்கு பயம் போச்சு. யாருக்கும் சுவிசேஷ தைரியமாக இருக்கக்கூடிய வல்லம் பெற்று போன கலெக்டர் ஆஃபீஸை போய்ட்டு கலெக்டரே பேசினாராம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தம்பியை கூட்டு வராதீங்கப்பா, அங்கேயே சொல்லி அங்கேயே சுவிசேஷம் தெரிச்சு, அங்கே ஒரு பாட்டு பாடி, அங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் கலெக்டர் ஆஃபீஸில். ஏன் எப்படி வந்துங்க? எப்படி வந்துச்சு அது? இது கவனிங்க, இது வந்து இது கிடையாது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், அந்த அன்பின் வல்லமை நமக்குள் வரும்போது, வேத வசனம் வரும்போது, அபிஷேகம் வரும்போது நான் தானாகவே பேசுவேன். அப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த நாளில் கர்த்தருடைய அன்பினால் பயமில்லாமல் வாழணும். வருகிற பயத்தை புறமே தள்ளி கிறிஸ்து ஜெயித்தது போல நான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. அதான் சொல்லு, கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படி இருப்போம், கிறிஸ்து ஜெயத்தோடு இருக்கிறார், நான் ஜெயத்தோடு வாழ கத்தர். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கத்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கண்ணை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல இடத்துக்கு நன்றியோடு போய் துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியை எங்களோடு பேசுறதுக்காக நன்றியப்பா. நாங்கள் கர்த்தாவே இப்போ பயந்து வாழ்கிற உலகத்தில் நாங்கள் பயமில்லாமல் வாழ்ந்து மறுநாட்களில் வர பயம், இன்னும் வேற என்ன பயம், அதெல்லாம் புறமே தள்ளக்கூடிய உங்களுடைய அன்பின் அபிஷேகம், அந்த ஜெயத்தின் அபிஷேகத்தால், அது ஜெயத்தின் வார்த்தையால், அது ஜெயத்தின் ரத்தத்தினால், ஜெயத்தின் நாமத்தினால, அப்ப எங்கள் எல்லோரையும் மட்டுமல்ல, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். உமக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியம், சமாதான வாழ்க்கை, பாதுகாப்பு நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் ஜெயத்தோடு என்றென்றைக்கு பயமில்லாமல் வாழ்ற வாழ்க்கையோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.